அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அவங்க 2 லட்சம் பேர் தான் இந்தியர்கள் அடிமைப்படுத்தினாங்க. இந்தியர்கள் அப்போ வந்து அடிமைப்பட்டிருந்த காலத்தில் வந்து இந்தியர்கள் 20 கோடி 25 கோடி 30 கோடி 300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1947 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இந்தியர்களோட மக்கள் தொகை ஒரு 20 கோடின்னு வச்சுக்கோங்க. 20 கோடி பேரை வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்க. வெறும் 2 லட்சம் பேர் தான் கப்பலில் தான் வந்தாங்க. வந்துட்டு அவங்க நம்மளை வச்சு அடிமைப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, அவங்ககிட்ட ஒற்றுமை இருந்தது. இல்லை, அப்போ நம்ம இந்தியர்கள் 20 கோடி பேராக இருந்தாலும் இந்தியர்கள் வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு அளவில் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாங்க. அதான் அதுவே ஒரு வேற்றுமை தான். அன்னைய காலத்தில் சின்ன சின்ன நாடாக தான் இருக்க முடியும், ஒரு பெரிய நாடாலாம் இருக்க முடியாது. இந்தியாங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய நாடாக இருக்க முடியாது. அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியர்கள் வந்து சின்ன சின்ன நாடாக தான் இருக்காங்க. உலகம் முழுக்கவே சின்ன சின்ன நாடாக தான் இருக்க முடியும். இன்றைக்கி சீனா ரஷ்யாலாம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சீனா ரஷ்யாலாம் இருக்குது அப்படின்னா, அப்போ அன்னைக்கு சீனா இருந்ததா ரஷ்யா இருந்ததா இதே மாதிரி அப்படி இல்லை. அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு சின்ன சின்ன நாடுகளாக தான் அவங்க இருக்க முடியும். அன்னைக்கு அமெரிக்கா கூட அன்னைக்கு சின்ன சின்ன நாடுகளாக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பெரிய நாடுகளாக இருக்குது. பெரிய ரஷ்யாங்கிறது பெரிய நாடு, சீனாங்கிறது பெரிய நாடு அப்படின்னா இன்றைக்கி அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கி தொலைபேசி இருக்குது, கடித போக்குவரத்து இன்றைக்கி அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களை ஒருங்கிணைக்க முடியும். போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் குதிரைகள் மாட்டு வண்டி தான் இருந்தது. நீங்கள் எப்படி இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய பரப்பளவை ஒருங்கிணைக்க முடியாது. அப்போ இந்தியர்கள் வந்து எப்படி ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையானாங்க அப்படின்னா சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாங்க. நாம் நினைக்கிறோம் எப்படி இந்தியர்கள் 20 கோடி பேர் இருந்தாங்க, எப்படி ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அன்றைக்கி ஆனால் ஆங்கிலேயர்கள் 2 லட்சம் பேர் இங்கே வந்தாங்க. 2 லட்சம் பேர் வந்தாங்களா, அல்லது வரும்போது அவங்க எத்தனை பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு ரொம்ப திறமையாக இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒற்றுமை இருந்தது. ஒற்றுமைங்கிறது என்னென்னா அடிப்படையில் ஆண் பெண் இருவருக்கும் இடையேயான ஒற்றுமை. எப்படின்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட வேற்றுமை இருந்தது, நம்ம சின்ன சின்ன நாடுகளாக இருந்தோம், அது வேற்றுமை கிடையாது. நாம் இங்கேயே வந்து ஆணும் பெண்ணுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை கிடையாது. இங்கே ஆண்கள் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை. பெண்களை அடிமையாக நடத்தினாங்க. இங்கே ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்போது பெண்களை அடிமையாக நடத்தினாங்க இந்தியர்கள். பெண்களுக்கு படிப்பு எல்லாமே மறுக்கப்பட்டது, தொழில் எல்லாமே மறுக்கப்பட்டது. நீ விவசாயம் பார்த்துக்கோ. ஆனால் ஒரு ஆண்கள் செய்கிற ஒரு தச்சு தொழில், எந்த தொழிலையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்தினாங்களா. அப்போ ஆணும் பெண்ணுக்கு இடையான அந்த ஒற்றுமை இந்தியாவில் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் அப்படி கிடையாது. ஆங்கிலேயர்கள் ஏன் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க? அவங்ககிட்ட ஒற்றுமை இருந்தது, நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைன்னா. ஆணும் பெண்ணுக்கு இடையில் இந்தியர்களிடம் ஒற்றுமை இல்லை, ஆணும் பெண்ணுக்கு இடையில் ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை இருந்தது. அங்கே வந்து அந்த காலத்திலே பெண்கள் படித்தாங்க, பெண்கள் சுதந்திரமாக இருந்தாங்க. அங்கே காதல் சுதந்திரம் இருந்தது, பாலியல் சுதந்திரம் இருந்தது, ஆடை சுதந்திரம் இருந்தது, உழைப்பில் சுதந்திரம் இருந்தது. உழைப்பு என்பது பெண்களுக்கு தடுக்கப்படவில்லை, தொழில் என்பது தடுக்கப்படவில்லை, கல்வியும் தொழிலும் மறுக்கப்படவில்லை பெண்களுக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய ஒற்றுமை. ஆணும் பெண்ணுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள். அங்கே ஆணுக்கு சுதந்திரம் இருக்குது, அதுபோல் பெண்ணுக்கும் சுதந்திரம் இருக்குது ஆங்கிலேயர்கிட்ட. அப்போ ஆணும் பெண்ணுக்கு இடையில் நடக்கிற ஒற்றுமை தான் அவர்களுடைய பலம். நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணுக்கு இடையில் நமக்கு ஒற்றுமை கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த காலத்துலேயும் சரி, இங்கே வந்து 300 வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தின காலம் பிறகும் கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணுக்கு இடையில் நமக்கு ஒற்றுமை கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை கிடையாது. கணவன் வந்து வேலைக்கு போவான், பெண்கள் வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது. இதுதான் வந்து ஆண் பெண்ணுக்கு இடையில் வேற்றுமை என்பது. ஒரு ஆண் வேலைக்கு போகிறான்னா பெண்ணும் வேலைக்கு போகணும். ஒரு ஆண் திறமையாக இருக்கணும், அதே போல் பெண்ணும் திறமையாக இருக்கணும். ஒரு ஆணுக்கு தொழில் மறுக்கப்படவில்லை என்றால், தொழில் செய்கிறான் அப்படின்னா அது அவனுடைய உரிமைனா, அதுபோல் பெண்ணுக்கும் தான். அப்படிங்கிறது அந்த காலத்திலே ஆங்கிலேயர்களிடம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள். ஏன்னா அவங்க வாழுகிற பகுதி குளிர்காலம், குளிர் நிறைந்த பகுதி, பனிப்பிரதேசம். அங்கெல்லாம் உழைச்சாதான் உயிர் வாழ முடியும், உழைச்சாதான் உடம்புல சூடு வரும். அப்போ சூடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அப்போ அங்கே பெண்களை நீ அடக்கி வச்சுருந்தோன்னா, ஆங்கிலேயர்கள் ஏன் பெண்களை அடக்கலை? நாம் ஏன் பெண்களை அடக்கி வச்சுருந்தோம்? பெண்களுக்கு தொழிலெலாம் தேவையில்லை, கல்வியெலாம் தேவையில்லை, வீட்டில் ஏறி வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்னு பெண்களை ஏன் இந்தியர்கள் அடக்கி வச்சாங்க அப்படின்னா, அப்போ ஆங்கிலேயர்கள் மட்டும் ஏன் பெண்களுக்கு அந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்கு தடை விதிக்கலை அப்படின்னா, அங்கே வந்து குளிருங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. 2 பேருமே உழைச்சாதான் உடம்புல சூடு வரும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். உடம்புல அந்த வெப்பம் கிடைக்கும், அப்போ தான் அவங்க உயிர் வாழ முடியும். அதனால் வேறு வழியே இல்லை, பெண்களுடைய சுதந்திரத்துக்கு அங்கே தடை விதிக்க முடியாத ஒரு நிலைமை அங்கே இருந்தது. அதனால்தான் ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை என்பது அந்த சூழ்நிலை, அங்கு நிலவுகிற குளிர் நிறைந்த பகுதி என்பதால் அவர்களுக்கு அந்த ஒற்றுமை அங்கு இயல்பாகவே இருந்தது. கண்டிப்பாக அது இருக்கணும். 2 பேரும் ஒன்றுபட்டு இருந்தால் தான் அங்கே வாழவே முடியும். ஆனால் இந்தியர்கள் அப்படி கிடையாது. இந்தியாவோட வெப்பநிலை வெப்பம் நிறைந்த பகுதி. அப்போ இங்கே உள்ள வந்து
இங்கே வந்து ஆண்கள் என்ன பண்ணுறான், நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, நீ வேலைக்கு போய் தான் உன் உடம்புல வெப்பம் வரணுங்கிற அவசியம் இல்லை, இது ஒன்றும் குளிர் நிறைந்த பகுதி கிடையாது, இது ஆல்ரெடி ஏற்கனவே வெப்பம் நிறைந்த பகுதி தான் இந்தியா. இங்கே வந்து நீ உழைக்கலைன்னாலும் உன் உடம்புல வெப்பம் இருக்கும், இந்த சூரிய ஒளியெல்லாம் நிறைய படுது, நீ உழைச்சா அதுவும் கடினமாக உழைச்சா உடம்புல சூடு அதிகமாகிடும், நீ பாதுகாப்பாக வீட்டில் ஏறு, உன் உடம்பு குழு குழுன்னு இருக்கும், உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே வந்து எந்த அளவுக்கு ஒருத்தன் எளிமையாக உழைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்தியாவில் கடினமாக உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தென்னிந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்க, கடினமாக உழைக்க உடம்புல சூடு அதிகமாகிடும். அதுவே வந்து ஐரோப்பாவில் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெப்பம் தேவை. நம்மளை மாதிரி சோம்பேறியாக ஒரு மென்மையாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஏகப்பட்ட நோய் வந்துடும். உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்காம உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்யாது, அதனால் அவங்களுக்கு நோய் வந்துடும். அவங்க கடினமாக உழைச்சா தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து எளிமையாக உழைச்சா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நாம் கடினமாக உழைச்சா நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாகி உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. ஏற்கனவே இங்கே உஷ்ணம் நிறைந்த பகுதி. அப்போ இதனால்தான் ஆங்கிலேயர்கள் வந்து, அது குறிப்பாக ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே ஆண் பெண் இருவரும் கடினமாக உழைச்சே ஆகணும். அப்போ தான் அவங்க ஆணும் பெண்ணும் உயிரே வாழ முடியும். அதனால் வேறு வழியே இல்லாமல் பெண்களுக்கு கல்வியோ தொழிலோ மறுக்க முடியாது. அப்படி மறுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அப்படியே அதே மாதிரி அங்கே இருக்கிற பெண்களுக்கு, ஆங்கிலேய பெண்களுக்கு தடை போட்டாங்கன்னா, அங்கே உள்ள பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலன் பாதிக்கப்பட்டு நோய் வந்துடும். உழைச்சாதான் அவங்க உடலில் உஷ்ணம் ஏற்படும். அதனால் பெண்களுக்கு உழைப்புக்கு அங்கே தடையே கிடையாது. அதனால் பெண்கள் அங்கே உழைச்சாங்க, சுயமாக நின்னாங்க, தங்களுடைய காலில் தங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆண்களை எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லை. அதனால் அங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில ஒரு சுதந்திரம் இருந்தது, ஒரு பாலியல் சுதந்திரம் இருந்தது. அங்கே ஆண் எப்படி வாழ்ந்தானோ அதுபோல் தான் பெண்ணும் வாழ்ந்தார். அதான் ஒற்றுமை என்பது. ஒற்றுமைங்கிறது என்னென்னா, ஆண் எப்படி வாழ்கிறாரோ பெண்ணும் அதே போல் வாழ்வது தான் ஒற்றுமை. இது ஆங்கிலேயர்களிடம் இருந்தது. இந்த ஒற்றுமை தான் ஆங்கிலேயர்களின் பலம். ஆனால் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இங்கே 20 கோடி பேர் இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் மக்கள் தொகை தான். அவங்ககிட்ட ஆணும் பெண்ணுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருந்தது, உழைப்பதில் ஒற்றுமை, திறமையில் ஒற்றுமை. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. ஏன்னா இது உஷ்ணம் நிறைந்த பகுதி, பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, நீ வீட்டிலே இரு, உனக்கு உஷ்ணம் வந்து இங்கே ஏற்கனவே உஷ்ணம் நிறைந்த பகுதி தான், நீ வேலைக்கு போய் தான் உடம்புல உஷ்ணம் வரணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால் நீ வீட்டிலே இரு, வீட்டில் இருந்தால் உடம்பு சரியான நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களை உட்கார வச்சுட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து ஆண் வேலைக்கு போகிறான், பெண் வீட்டில் இருக்கான். அப்போ ஒற்றுமை இல்லை பாருங்கள். இவனது வாழ்க்கை முறையிலும் பெண்களுடைய வாழ்க்கை முறையில் ஒற்றுமை இல்லை. இதுதான் ஆண்களுடைய பலவீனம். ஆங்கிலேயர்கள் எப்படி 2 லட்சம் பேர் 20 கோடி இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்னா, ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை இருந்தது. ஆண் பெண் இருவருக்கும் இடையே ஒற்றுமை. அங்கே எல்லாருமே உழைச்சாங்க. உழைப்பு தான் அவர்களது முன்னேற்றத்தை தீர்மானித்தது. ஒரு ஆங்கிலேயரில் எல்லாருமே அதாவது உழைச்சா முன்னேறலாம்ப்பா, இதுதான் ஆங்கிலேயர்களுடைய தத்துவம். ஆனால் நமக்கு வந்து நீ வந்து இந்த ஜாதியில் இருந்தால் தான் நீ பெரிய ஆள். அது ஆங்கிலேயர்கள் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அது உன் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். ஆனால் இங்கே வந்து நீ பிறப்பாலேயே உன் முன்னேற்றம் தீர்மானிக்கப்பட்டது. நீ நீ ஒரு செருப்பு தைக்கிற ஆளாக இருந்தால் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ முன்னேற முடியாது. நீ செருப்பு தைக்கிற ஒரு ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னே உன்னை பார்ப்பாங்க. அதுவே வந்து ஒரு ஐரோப்பாவில் ஒரு ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்க தன்னை முன்னேற்றி கொள்ளலாம். உழைப்பு தான் அவர்களை முன்னேற்றியது. ஆனால் நாம் அங்கே வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம், உன் சாதி தான் உன்னை முன்னேற்றியது, உன்னது முன்னேற்ற பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டது. நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி அதில் இருந்தன்னா நீ எந்த அளவு கஷ்டப்பட்டாலும் அதே சாதிக்குள்ளே தான் இருப்ப. ஒரு சோம்பேறியாக இருக்கிற உயர் சாதியை விட நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ தாழ்த்தப்பட்ட சாதியாக இருப்பதால் ஒரு சோம்பேறியாக இருக்கிற ஒரு உயர் சாதியினரை விட நீ முன்னேறிவிட முடியாது. அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு இங்கே இருந்தது. அதனால் நீ பெண்ணாக இருந்தால் நீ முன்னேற முடியாது, நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ ஒரு பெண் என்பதால் ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் நீ உனது முன்னேற்றத்தை நீ தான் தீர்மானிக்கிற, உன்னுடைய பணம் தான் தீர்மானிக்குது. அதனால் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறியோ உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீ முன்னேறிய ஒரு ஆளாக கருதப்படுவாய். அதனால தான் வந்து அங்கே வந்து ஆங்கிலேயர்களிடம் இதுதான் வந்து உழைப்பு தான் அவங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானித்தது. மற்றபடி நீ பெண்ணாக இருப்பதாலேயோ தாழ்ந்து விடவும் மாட்டாய், ஆணாக இருப்பதாலோ உயர்ந்து விடவும் மாட்டாய். அங்கே தாழ்ந்த சாதி கீழ் சாதி எதுவுமே கிடையாது. உழைப்பு தான் உன்னது முன்னேற்றத்தை உழைப்பதற்கு தயாராக இருந்தால் உன்னது முன்னேற்றத்தை நீயே தீர்மானிச்சிக்கலாம். இது ஆங்கிலேயர்களுடைய தத்துவம். நமக்கு வந்து நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் எந்த சாதியில் இருக்க அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து நீ எந்த சாதியில் இருந்தாலும் சரி நீ உழைச்சி முன்னேறி, உழைப்பு வந்து இன்றைக்கி வந்து மனிதர்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம ஏன் அடிமைப்படுத்தினாங்கன்னா, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை இருந்தது. அங்கே ஆண் பெண் ஒற்றுமை தான் அடிப்படையான ஒற்றுமை.
அங்கே ஆங்கிலேயரிடம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆண்கள் ஆடையில் சுதந்திரமாக இருந்தார்கள், அதுபோல் பெண்களும் ஆடையில் சுதந்திரமாக இருந்தார்கள். திறமையிலும் சுதந்திரமாக இருந்தாங்க. வேலையில் எல்லாமே, உழைப்பிலையும் விருப்பத்திலையும் தனக்கு தேர்ந்தெடுக்க போகிற ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதிலும் அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. விருப்பம் இல்லாதவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், காதலித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது, வேறு யாரோ தான் முடிவு பண்ணுவாங்க. உனது முன்னேற்றத்தை, உனது விருப்பத்தை இன்னொருத்தர் தான் முடிவு பண்ணுவாங்க. இதுதான் இந்திய வாழ்க்கை முறை. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிறது இன்னொருத்தர் தான் முடிவு பண்ணுறாங்க இங்கே இந்தியாவில். அதுபோல் நீ எந்த சாதி, இந்த சாதியில் பிறந்ததால் நீ முன்னேறவே மாட்ட, தாழ்த்தப்பட்ட சாதி என்பதால் நீ முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத இன்னொருத்தர் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்தியாவில் மற்றவங்க தான் ஒருத்தருடைய தனி மனித முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அப்படி கிடையாது. ஆங்கிலேயர்கள் அவருடைய உழைப்பு மூலம் தனது முன்னேற்றத்தை தீர்மானித்து கொண்டார்கள். இதுதான் ஆங்கிலேயர்களுக்கான பலமாக இருந்திருக்கு. அப்புறம் ஆண் பெண் ஒற்றுமை, ஆணுக்கு பெண்ணுக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாமே எல்லோருக்கும், ஆணுக்கு என்ன கிடைச்சதோ அது பெண்ணுக்கும் கிடைச்சது. ஆனால் இந்தியாவில் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அந்த சாதிக்கு ஒரு நீதி, இந்த சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு இந்தியாவில் ஒரு பாகுபாடு. இதெல்லாம் ஆங்கிலேயரிடம் இல்லை. இதுதான் ஆங்கிலேயருடைய பலமாக இருந்தது. நமது பலவீனம் தான் அவருடைய நமது பலவீனம் அவருடைய பலமாகவும் இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொஞ்சம் பேராக இருந்து எப்படி 20 கோடி இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். அதன் ரகசியம் என்பது இதுதான்.